ஓகே, இன்றைக்கு அந்த நானும் பிரசங்கத்துக்கு போகும்போது அந்த வாலிபர் முகாம் ஜூன் 28-29 வாலிபர்களுக்கான முகாம். முதலாவது அந்த வாலிபர்கள், இங்கே இருக்கிற வாலிபர்கள் எல்லோரும் அந்த முகாமிலே பங்குகொள்வது மிகவும் முக்கியம். ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வாலிபர் யூத் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு அவரது டோட்டல் காஸ்ட் வந்து நினைக்கிறேன் ஒரு 4 lakhs மாதிரி. ஆனால் அதில் ஒரு 2 lakhs தேர்ஸ் ஷார்ட் ஃபால். அப்போ பணம் இதுக்கு நீங்கள் ஜெபிச்சு இதற்காக கர்த்தர் உங்களை பாரத்தை கொடுத்தால் நீங்கள் அதற்காக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். டு ரைஸ் திஸ் மணி. நாங்கள் வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகள் வந்து அவங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் பெற்றோர் சபையார் நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், பிரயத்தனம். அதற்கு ஒரு முதலிடம் கொடுக்க வேண்டும். படிப்பு முக்கியம், அதே மாதிரி ஆவிக்குரிய காரியங்களும் முக்கியம். அவர்கள் வாலிபர்கள் படிக்க வேண்டும், நன்றாக எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ண வேண்டும், அது முக்கியம். அதே போல் அதற்கு ஈக்குவலான, அதற்கு மேலான ஒரு முக்கியத்துவத்தை அவருடைய ரட்சிப்புக்கு நாங்கள் கொடுக்காவிட்டால் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், இந்த மாதிரி முகாமில் இருந்தால் அதற்கு அனுப்ப வேண்டும், அவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்ல வேண்டும். ஆகையால் இந்த கேம்புக்காக நீங்கள் முடிந்தால் நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஆஃபரிங் சரி எடுப்போம். நீங்கள் கொடுங்கள். தியாகத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஓகே, இன்றைக்கு நான் கடந்த 2-3 கிழமையாக ஆங்கில சபையிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். காரணம், நான் வேறு செய்திகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு இதை ரொம்ப ஆழமாக உணர்த்தினார், வெளிப்படுத்தின விஷயத்திலிருந்து பேசும்படியாக. ஆகையால் இந்த செய்திகளை நான் ஆயத்தப்படுத்தினேன். முதலாவது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அநேகர் அவ்வளவாக வாசிக்க விரும்புவதில்லை. காரணம் என்ன? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து கொஞ்சம் கடினமான புஸ்தகம் என்று பலர் அதை ஆர்வமாக அதற்குள் போய் அதை வாசித்து அதை அறிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. ஆனால் அந்த வார்த்தை வெளிப்படுத்தல் என்றால் ஆங்கிலத்திலே ரெவலேஷன். ரெவலேஷன் என்றால் என்ன? வெளிப்பாடு. அப்போ நீங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் அதை வாசித்து நீங்கள் அதில் உள்ளவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ அந்த புஸ்தகத்தை நாம் கண்டு பயப்படக்கூடாது, இதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று நாம் சிந்திக்கக்கூடாது. அதை திறந்து ஜெபத்தோடு வாசிக்கும்போது கர்த்தர் அதில் உள்ள காரியங்களை உங்களோடு பேசுவார். இந்த காலை வேளையிலே முதலாவதாக நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சிலரி 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. சரி, இதில் இந்த 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஒன்று வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகளும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்னென்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா இந்த வசனத்தை நீங்கள் கேட்டால், ஒருவர் அதை பிரசங்கிக்கும் போது அந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதை வாசித்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதில் உள்ளவைகளை கை கொள்வதன் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆகையால் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே போல் அதை இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இதில் உள்ளவைகளை கை கொண்டால் அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து யோவான் அப்போஸ்தலன் யோவானால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. யோவான் வந்து அவனுக்கு ஒரு 90 வயது இருக்கும். அந்த காலகட்டத்திலே அவன் வந்து
உங்களுக்கு தெரியும் இந்த இந்த கடிதம் எழுதப்பட்டது வந்து பத்மு தீவு, ஐலண்ட் ஆஃப் பட்மாஸ். அது வந்து இன்றைக்கு துருக்கி தேசத்திலே வடக்கு பகுதியிலே கடலுக்குள்ளே 40 மைல்களுக்கு அப்பால் இந்த தீவு இப்பொழுதும் இருக்கிறது. கற்களால் நிறைந்த ஒரு தீவு, அங்கே குகைகள் காணப்படும், கற்களால் நிறைந்த ஒரு தீவு. அங்கே வந்து யோவானை சிறை பிடித்து அவனை அங்கே சிறை கைதியாக வைத்திருந்தார்கள். அவனை சிறை பிடிப்பதற்கு காரணம் என்ன? 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இவன் ஏன் சிறைப்பிடிக்கப்பட்டான்? வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு தீவிலே இருந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக அவன் ஏன்னா அவன் வாழ்ந்த காலகட்டத்திலே டொமிஷன் என்கிற அந்த ரோமன் எம்பரண்டா ராயன், அவன்தான் ரோமன் எம்பையரில் பெரியவன். ஆனால் அவன் ஒரு மிகவும் கொடூரமான ஒரு மனிதன், விசேஷமாக மூர்க்க குணமுள்ள கொலை செய்கிற ஒரு கொடூரமான மனிதனாக அவன் இருந்தான். அவன் வந்து கிறிஸ்தவர்களை, சபையை பயங்கரமாக துன்புறுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். அப்போ அந்த காலகட்டத்திலே என்ன செய்தார்கள்? யோவான் இந்த பத்மு தீவு இருக்கிற இடம், அதற்கு பக்கத்திலே தான் எபேசு பட்டணம் இருக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தால் முதலாவதாக எபேசு பட்டணத்திலே வந்து பவுல் சபையை ஆரம்பித்தார். அங்கே வந்து 3 பேர் இருந்தார்கள். அவர்களிடம் கேட்டால், நீங்கள் என்ன ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள்? எல்லோரும் சொன்னால், நாங்கள் யோவானுடைய ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். உடனே அவன் திரும்பவும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை கொடுத்து அங்கே எபேசு பட்டணத்திலே எபேசு சபை ஆரம்பிக்கப்பட்டது. எபேசு சபையிலே பவுல் எபேசு சபையை ஆரம்பித்த பொழுது, சுவிசேஷத்தை ஆரம்பித்த பொழுது வல்லமையாக சபை ஆரம்பித்தது. அங்கே பிசாசுகள் விரட்டப்பட்டது, பலர் பில்லு சூனியங்களிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அங்கே மந்திரங்களை செய்கிறவர்கள் அவர்கள் எல்லோரும் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எரித்து அங்கே கிறிஸ்துவிடத்திலே திரும்பினார்கள். ஆகையால் அங்கே ஆண்டவருடைய கிரியை வல்லமையாக இருந்த அந்த சபை ஒரு பவர்ஃபுல் சபையாக எபேசு பட்டணத்திலே ஆரம்பித்தது. அங்கே பவுல் 2 வருடம் இருந்து ஊழியம் செய்தது நிமித்தமாக முழு ஆசியாவிலுமே வசனம் பரவி அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ அதன் மூலமாகத்தான் இந்த இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 7 சபைகள் என்ன? ஒன்று வந்து எபேசு, எஃபீசஸ், ஸ்மர்னா, பெர்கமஸ், தயாத்ரா, பிலடெல்பியா, லாவோதேசியா, சார்டிஸ். இந்த 7 சபைகள் தமிழில் வந்து வேறு மாதிரி வரும். நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழில் சொல்லியிருக்கணும். அப்போ அந்த 7 சபைகளும் இந்த எபேசு பட்டணத்திலே ஆண்டவர் செய்த வல்லமையான கிரியை நிமித்தம் இந்த சிறிய சபைகள், அதை பவுல் தனியாக போய் ஆரம்பிக்கவில்லை. எபேசிலே வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் இந்த 7 சபைகள் அந்த இடத்திலே ஆரம்பித்தது. இது என்ன? இது வந்து மாடர்ன் டே, இந்த காலகட்டத்திலே துருக்கி தேசம், மாடர்ன் டே டர்க்கி. அங்கே அதை தான் அந்த காலத்திலே எபேசு பட்டணம், இந்த 7 சபைகள் இருந்த பகுதி வந்து துருக்கி தேசம். அந்த எபேசு பட்டணத்திலே கடைசியாக யோவான் வந்து அப்போஸ்தலனாக, அதாவது ஓவர்சியர், பாஸ்டராக, அப்போஸ்தலனாக கடைசியாக அவர் மரிப்பதற்கு, சிறை கைதியாக பிடிக்கப்படுவதற்கு முன்பு எபேசு பட்டணத்திலே அவர் பாஸ்டராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், எபேசு சபை வந்து பவுலால் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா அவர்கள் வந்து அந்த சபையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அப்போலோஸ் மிகவும் படித்தவன், அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து அந்த பல்கலைக்கழகத்தை படித்த அவன் வந்து பழைய ஏற்பாட்டிலே மிகவும் திறமை வாய்ந்த ஒருவன். அவன் வந்து அங்கே ஊழியம் செய்து வசனத்தை
பிரசங்கித்து ஜனங்களை கட்டி எழுப்பினார். அதற்கு பிறகு பவுல் தீமோத்தேவுக்கு எபேசு சபையை கொடுத்தார். அதற்கு பிறகு இவர்கள் எல்லோரும் மரித்து விட்டார்கள். எல்லா இயேசு கிறிஸ்துவின் 11 சீஷர்களும் 10 பேர் எல்லோரும் இரத்த சாட்சியாக மரித்து விட்டார்கள். யோவான் மாத்திரம் கடைசியாக கிறிஸ்துவின் 96 அளவிலே அவன் அங்கே எபேசு சபையிலே பாஸ்டராக இருந்து இந்த மற்ற 7 சபைகளுக்கும் அவன் தலைமைத்துவம் கொடுத்து மற்ற 7 சபைகளும் தனித்தனியாக பாஸ்டர்ஸ் மாதிரி இருந்தார்கள். ஆனால் யோவான் அதற்கு ஓவர்சைட், எல்லா சபைகளுக்கும் ஓவர்சைட் கொடுத்து அவன் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவன் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டான். ஏன்? வசனத்தின் நிமித்தமாகவும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தமும் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு பத்மு தீவிலே அவன் இருந்தான். அப்போ இந்த பத்மு தீவு என்றால் அங்கே ஒழுங்கான சாப்பாடு இருக்காது, ஒழுங்கான உடைகள் இருக்காது, ஒழுங்கான படுக்க வசதி இருக்காது. காலையிலிருந்து 5 வரை போய் அந்த கற்களை உடைக்க வேண்டும். ஏனென்றால் ரோமர், எப்படி ரோம ராஜ்யம் வளர்ந்ததென்றால் த்ரூ ரோட்ஸ். அவர்கள்தான் அந்த வீதிகளை போடுவதிலே மிகவும் திறமையானவர்கள் ரோமர்கள். அப்போ அவர்கள் அதற்காக இந்த கற்கள் தேவை. அப்போ அவன் அங்கே போய் அப்போஸ்தலன் யோவான் அங்கே காலையிலிருந்து அந்தி வரை கற்களை உடைத்து விட்டு அந்திக்கு அந்த குகையிலே படுத்து தூங்க வேண்டும். அப்படியாக அவன் குகையிலே படுத்து தூங்கி கொண்டிருந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவன் முதல் நாள் அவன் எழும்பின பொழுது ஆவியிலே இருந்து, மேபி அவன் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம், ஆவியிலே நிறைந்திருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அங்கே பார்க்கிறோம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்போ அவன் அங்கே இருந்த பொழுது, ஆவிக்குள் இருந்த பொழுது அவனுக்கு தேவனுடைய சத்தம் வந்தது, அவனுக்கு இந்த வெளிப்பாடு வந்தது. அப்போ நாம் எல்லோரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா மாம்சத்தில் இருக்கக்கூடாது, என்னத்தில் இருக்கணும்? ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். அப்போ நம்ம ஆவியில் நிறைந்திருந்தால்தான், பரிசுத்தாவியானவர்களே நிறைந்திருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்போ அந்த ஆண்டவருடைய நாளிலே அவன் ஆவியிலே நிறைந்திருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தார். என்ன வெளிப்பாடு? சம்பவிக்கிறது, இப்பொழுது நடப்பது, சம்பவிக்க போவைகள். அப்போ முதலாவது என்ன? முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் நடந்தவைகள். 2, 3 இப்பொழுது தெரிகிறவைகள், நடந்து கொண்டிருக்கிறவைகள். என்ன? முதலாம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? அவர் மகிமையின் வல்லமையின் தேவனாக யோவானுக்கு வெளிப்பட்டார். அவன் இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்து கொண்டிருந்தபோது சாதாரண மனிதனாக, அவர் தெய்வத்துவத்தை துறந்து சாதாரண மனிதனாக யோவானோடு இருந்தார். ஆனால் இந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்த பொழுது அவன் அவருடைய காலிலே மரித்தவனை போல் விழுந்து போனான். எப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு தரிசனம். ஆண்டவர் மகிமையாக அவனுக்கு வெளிப்பட்டார். அப்போ தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு முதலாவது அந்த 7 சபைகளின் நிலை, அந்த சபைகள் ஒவ்வொன்றும் எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்னார். அது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் அந்த 7 சபைகள், எபேசு, தயாத்ரா, லாவோதீசியா, அப்படி நான் 7 சபைகளை சொன்னேன். அந்த எல்லா சபைகளின் நிலைகள், அவைகள் ஆவிக்குரிய நிலையிலே அந்த சபைகள் எப்படி இருக்கிறது அதை தெளிவாக ஒரு எக்ஸ்ரே எடுப்பதை போல் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி இந்த வெளிப்பாடை நீர் ஒவ்வொரு சபைக்கும் சொல்ல வேண்டும். அப்போ நாங்கள் என்ன இதில் பார்க்குறோம்னு சொன்னால், சபைக்குள் என்ன நடக்கிறது, ஒரு சபையின் நிலை என்ன, அதன் ஆவிக்குரிய வெப்பம் நிலை எப்படி இருக்கிறது, சூழ்நிலை எப்படி, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கவனித்து கொண்டிருக்கிறார். அதுதான் மிகவும் முக்கியம். ஒரு சபை என்று வரும் பொழுது இது தேவனுடைய சரீரம். அப்போ சபையின் தலைவன் யார்? சபையின் தலை யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே எல்லாவற்றையும் வாசிக்க எங்களுக்கு நேரம் இல்லை, ஏனென்றால் இன்னைக்கு நிறைய நேரங்கள் போய்விட்டது. ஆகையால் நான் உங்களுக்கு இதிலே சொல்லிவிடுகிறேன். அந்த தரிசனத்திலே யோவான் என்ன கண்டான்? அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்திலே 7 நட்சத்திரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். அதே போல் அவர்
7 அந்த விளக்கு தண்டுகள் மத்தியிலே அவர் உலாவி வருகிறதை அவன் காண்கிறான். இந்த 7 நட்சத்திரங்கள் சபையின் தலைவர்களை குறிக்கிறது. அந்த விளக்கு தண்டுகள் சபைகளை குறிக்கிறது. அந்த சபையின் மத்தியிலே நிற்கிறது யார்? வல்லமையான இயேசு கிறிஸ்து. அவர்தான் சபையின் தலைவர். அப்ப சபையை குறித்து தேவன் மிகவும் அக்கறையாய் இருக்கிறார். சபையில் நடப்பதை அவர் கவனிக்கிறார். சபைக்குள் என்ன நடக்கிறது, ஒவ்வொரு விசுவாசியின் ஆவிக்குரிய நிலை என்ன, அவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள், அவர்கள் வசனத்துக்கு பயப்படுகிறார்களா, தேவனுக்கு பயப்படுகிறார்களா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறார்களா, பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக வாழுகிறார்களா, இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சரித்திரத்தை பார்த்தால் இந்த 7 சபைகளை போல் இன்றைக்கும் உலகத்திலே உள்ள எல்லா சபைகளையும் இந்த 7 சபைக்குள் ஏதாவது ஒரு சபைக்குள் அடக்கி விடலாம். இப்பொழுது லைஃப் சென்டரை எடுத்தால் இந்த 7 சபைகளிலே லைஃப் சென்டர் எந்த சபை போல் இருக்கிறது என்று ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவார். அப்ப இந்த ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவதன் காரணம் என்ன? இந்த சபையில் உள்ள இந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் வெளிப்படுத்துவதன் காரணம் என்ன? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் அந்த எக்ஸ்ரேயை பார்த்துட்டு அடுத்தது டாக்டர் சொல்வார், ரைட், இதை குணப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும். உடனே அவர் சொல்வார், இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்யணும், இல்லாட்டி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார், இந்த மருந்துகளை குடித்தால் இது உங்களுக்கு சரி வரும். அப்போ அந்த வெளிப்பாடை ஆண்டவர் காமிப்பதன் நோக்கம் என்ன? அந்த சபையை குறித்த வெளிப்பாடு அந்த சபைக்கு போன உடனே அதை குறித்து அந்த சபை மனம் திரும்ப வேண்டும். அப்போ இந்த முதலாவது இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை வைத்திருந்தார். முக்கியமான செய்தி என்ன? ரிப்பெண்ட் என்றால் மனம் திரும்புங்கள். இந்த 7 சபைகளில் 2 சபைகளிலே மாத்திரம்தான் எந்த குறையையுமே ஆண்டவர் சொல்லவில்லை. அதாவது எந்த பாவத்தை குறித்தோ எந்த குறையை குறித்தோ. ஒன்று சிமனா, மற்றது பிலடெல்பியா. இந்த 2 சபைகளுக்கும் தேவன் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நல்லவைகளை சொன்ன. மிச்சம் 5 சபைகளிலும் பிரச்சனைகள் இருந்தது, பாவங்கள் இருந்தது, தவறான உபதேசங்கள் இருந்தது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத பல பாவத்தோடு ஜனங்கள் தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள், துதித்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த சபைகளுக்கு? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தார். என்ன எச்சரிப்பு? மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள். முதலாவது எபேசு சபை வேண்டாம், அடுத்த கிழமை நான் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுகிறேன். ஆனால் எபேசு சபை சொன்னால் எல்லாம் உங்கள்கிட்ட நல்லா இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஆதி அன்பை விட்டு விழுந்து போயிருக்கீர்கள். அப்படின்னா நீங்கள் பின்வாங்கி போயிருக்கிறீர்கள், ஒரு பேக்ஸ்லைடான நிலைமையில் இருக்கிறீங்க. ஆவிக்குரிய ரீதியிலே சபைக்கு வருகிற எல்லாம் செய்யல, ஆனால் நீங்கள் பின்வாங்கி போயிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன எடுத்துட்டு பார்த்தார்? யோவான் ஸ்நானகனுக்கு கூடாக, இந்த யோவான் ஸ்நானகன் அல்ல, யோவான் அப்போஸ்தலனுக்கு கூடாக இந்த ஆவியானவர் இந்த சபைகளுக்கு பேசி மனம் திரும்ப வேண்டும். அப்போ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? மனம் திரும்புங்கள். நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கென்று ஆயத்தப்பட வேண்டும். அப்போ குழந்தைகளாக இருந்தால், பவுல் சொல்லுகிறார், குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் பாலை குடிக்கலாம், ஆனால் எந்த நாளும் பாலை குடித்து கொண்டிருக்க முடியாது. நீங்கள் நல்ல ஆகாரத்தையும் சாப்பிட வேண்டும். பால் என்றால் என்ன? தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்கள் மீது மனதுருகுகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை மன்னிப்பார். இதுதான் பால். பால் என்றால் அது குழந்தையை நாங்கள் அடிப்பதில்லை. ஒரு சிறிய குழந்தை பிறந்தால் உடனே அதுக்கு பாலை கொடுத்து தடவி கொடுத்து நாங்கள் மிகவும் அன்பாக கவனித்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த பிள்ளை வளர 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 அதை நாங்கள் கண்டிக்க வேண்டும், சரிப்படுத்த வேண்டும், கனமான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். ஆகையால் எந்த நாளும் அதே செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. என்ன செய்தி? பயப்படாதே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், தேவன் மனதுருகுகிறார், தேவன் இப்படி இதுதான் பால் குடிப்பதை போல் அதை மாத்திரம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. அதுவும் அவசியம். ஆனால் அதே நேரத்திலே கடினமான செய்திகள், மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுக்கு பின்னால் போங்கள்,
ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்கள். இப்படிப்பட்ட கடினமான செய்திகளையும் நாம் கேட்க வேண்டியுள்ளது. முதலாவது நான் சொல்ல வேண்டிய முக்கியமான சில காரியங்கள், இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை எடுத்தால் இது எங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கிற ஒரு புஸ்தகம். சிலர் அதை அப்படி எடுக்க மாட்டார்கள். என்ன மன ஆறுதலை, இதில் எல்லாமே ஒரு பயங்கரமாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் மன ஆறுதலை கொடுக்குற புஸ்தகம்னு சொல்கிறீங்க, எப்படி? அப்போ முதலாவது ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், முதலாவது ஆதியாகமத்திலே இந்த உலகத்தின் ஆரம்பத்தையும் பரலோகத்தின் ஆரம்பத்தையும் ஆதியாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தால் இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தின் முடிவை குறித்தும் அழிவை குறித்தும் ஒரு புதிய ஆரம்பம். எத்தனை பேருக்கு புதிய ஆரம்பம் இருப்போம்? இந்த பயங்கரமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை விட ஒரு புதிய ஆரம்பத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஆதியாகமத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேதான் முதலாவதாக பாவமும் சாபமும் ஆதியாகம புஸ்தகத்திலே இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாவமும் சாபமும் முடிவுக்கு வருகிறது. அப்போ அது சந்தோஷமான விஷயம் தானே. ஆண்டவர் அதுக்கு முடிவை கொண்டு வருகிறார். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாத்தான், ஆதியாகமத்திலே சாத்தான் உள்ளே வருகிறான். எங்கே? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வருகிறான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாத்தான் அங்கே அக்கினியிலே போடப்படுகிறான். அவனுக்கு ஒரு முடிவு வருகிறது. அப்போ இது ஆறுதலான விஷயம் இல்லையா? அதே போல் ஆதியாகமத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் புசிக்க முடியாமல் போனது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு நான் அங்கே உனக்கு கொடுப்பேன். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை பிடிச்சா நாங்கள் நித்தியமாக தேவனோடு வாழப்போகிறோம். அதுதான் அதன் அர்த்தம். அடுத்தது ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம், மரணம் என்கிற காரியம் ஆதியாகமத்திலே இந்த உலகத்துக்குள்ளே வருகிறது. வெளிப்படுத்தின விஷயத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐ வில் காஸ்ட் டெத் அண்ட் சேட்டன் இன்டு த லேக் ஆஃப் ஃபயர். மரணத்தையும் அந்த அக்கினியை, மரணத்துக்கு முடிவு. இப்போ இந்த உலகத்தில் பெரிய கவலை எல்லாருக்கும் மரணம். யாராவது அன்பானவர்கள் மரித்து போகிறார்கள், இப்போ எங்களுக்கு நெருங்கினவர்கள் மரித்து போனார்கள், அழுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே மரணம் முழுவதுமாக அங்கே அகன்று போய் விடுகிறது. அதே போல் ஆதியாகமத்திலே அங்கே கவலையும் வேதனையும் வருகிறது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஆனால் வெளிப்படுத்தின விஷயத்திலே உங்களுடைய கவலை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனை எல்லாம் முடிவுக்கு வருகிறது. ஆகையால் இது ஒரு கம்ஃபர்டிங் புக், ஒரு ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகம். ஆதியாகமத்திலே பாரடைஸ் லாஸ்ட், நாங்கள் அந்த பரதேசி இழந்து போனோம். ஆனால் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் மீண்டும் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆதியாகமத்திலே ஒரு இரட்சகரை குறித்து சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இரட்சகர் ராஜாவாக எம்மை மீட்டுக்கொள்ள வருகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த புஸ்தகத்தை ஆர்வமாய் வாசிங்கள். இது ஆறுதலை கொடுக்கிற புஸ்தகம், எல்லா அழிவுக்கும் முடிவை கொண்டு வருகிற ஒரு புஸ்தகம், ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற புஸ்தகம், நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கிற புஸ்தகம். அப்போ இதில் முதலாவது இதில் இருக்கிற அந்த வார்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆண்டவர் சபையில் பார்த்தா அந்த பிசெட்டிங் சின்ஸ் என்றால் மீண்டும் 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 நாங்கள் ஒரு பாவத்திலே விழுந்து கொண்டே இருந்தால் அதை பிசெட்டிங் சின் என்று சொல்லுவார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது வார்ன் பண்ணுகிறார், இந்த பாவங்களை எல்லாம் விட்டு நாம் விலக வேண்டும். அந்த 7 சபைகளை எடுத்துக்கொண்டால், எபேசு சபை ஆதி அன்பிலிருந்து விலகி போன சபை, ஸ்மிர்னா இஸ் ஓகே, எந்த இதுவும் இல்லை. அதுக்கு பிறகு பெர்கமஸ் சபையை எடுத்துக்கொண்டால் அது விக்கிரக ஆராதனையிலும் விபச்சாரத்திலும் பாலியல் பாவத்திலும் மூழ்கி போன சபை. தயாத்திராவை எடுத்துக்கொண்டால் உலகத்தோடு இணைந்து உலகத்தோடு திருமணம் செய்து கொண்ட சபை தான் தயாத்திரா. அதுக்கு பிறகு சாதிஸ் என்கிற சபையை எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிறன்னு ஒரு ரெப்யூட்டேஷன், ஆனால் நீ செத்து போய்விட்டாய், செத்த சபையாக இருக்கிறாய், ஜீவனற்ற சபை. அதே போல் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார்,
லாவோதேசியா சபையை பார்த்து சொல்லுகிறார் என்ன, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், ஆண்டவரை நான் வார்ன் பண்றார், நீ சரியாக உன்னை நீ சரிப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். சாதீஸ் சபைக்கு சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி என்னை நோக்கி வராவிட்டால் ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பேரை நான் அழித்து போடுவேன். அப்போ இதெல்லாம் கடினமான வார்த்தை தான், ஆனால் அதையும் பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். ஆறுதலை மாத்திரம் சொல்லி கொண்டிருக்க முடியாது, ஏனென்றால் ஆண்டவர் அதையும் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மனம் திரும்ப வேண்டும். அடுத்தது பரிசுத்தமாக வாழுவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த படிப்பினைகளை அந்த ஒவ்வொரு சபைக்கும் தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஓவர் கமிங், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் யார், அவன் ஜெயங்கொள்ளுகிறவன். அப்போ ஜெயங்கொள்ளுகிறதுனா ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் கிறிஸ்து, அதாவது அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம், யூ ஹேவ் தட் 1 யோவான் 5ஆம் அதிகாரம், அந்த ஐ திங்க் 1-2 verse 1-3 வாசிப்போமா? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ நம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஏனென்றால் தேவன் எங்களுக்கு ஜெயங்கொள்ள பலத்தை கொடுக்கிறார். எல்லாரும் நாங்கள் we can be overcomers. நாம் கிறிஸ்துவுக்குள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, அவனால் ஜெயம் கொள்ள முடியும். அதை நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் தோல்வி இருப்பதன் காரணம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நான் வெற்றி பெறக்கூடியவன், ஜெயம் பெறக்கூடியவன்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறது இல்லை. அதே நம்ம தோல்வியை பற்றியே சிந்து கொண்டிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி வரும். ரெண்டாவதாக, இந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் சொன்னேன், ஆசீர்வாதங்களை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதம், அதில் 7 ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. முதலாவது ஆசீர்வாதத்தை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இதை வாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ரெண்டாவது நாங்கள் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். ஓகே, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்ன பாக்கியவான்கள். எப்பொழுதுமே the second blessing, முதலாவது இதை வாசிக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ரெண்டாவது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு வெளியில் மரிச்சா எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம். கர்த்தருக்குள்ள மரித்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் கர்த்தருக்குள் நாம் மரிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்கு நாம் போவோம். ஆகையால் நாம் கர்த்தருக்குள் இருப்பது முக்கியம், கர்த்தருக்குள் மரிப்பது முக்கியம். மூன்றாவது ஆசீர்வாதம் 16ஆம் அதிகாரம் 15, ரெவலேஷன் 16:15. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் 16:15 நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான் யாரு? விழித்திருந்து தன்னுடைய வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரம் என்னதுங்கன்னு கேரக்டர். நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம சரியாக நடக்கிறோமா? நம்முடைய வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கிறதா, சுத்தமாக இருக்கிறதா, ஆண்டவருக்குள் நம்ம இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். அப்போ விழித்திருந்து தன்னுடைய வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். விழித்திருந்துன்னா என்ன? ஃபிசிக்கலாக நம்ம முழிச்சிருக்கிறது, ஆவிக்குரிய ரீதியில் நம்ம விழித்திருக்கணும். பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது,
நாங்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்படாதபடி விழித்திருந்து நாம் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ரைட். அடுத்த ஆசீர்வாதம் வந்து ரெவலேஷன் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரெவலேஷன் 19:9 வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய ஓகே, ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கு அழைத்தவர்கள் பாக்கியவான்கள். அப்போ எனக்கு நிறைய வெட்டிங் இன்விடேஷன் வரும். போன கிழமை ஒரு வெட்டிங்கு போயிட்டு வந்தேன். இந்த அடிக்கடி வெட்டிங் இன்விடேஷன். ஆனால் எந்த வெட்டிங் இன்விடேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த வெட்டிங்லேருந்து உங்களுக்கு இன்விடேஷன் வரணும். என்ன இன்விடேஷன்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு உங்களுக்கு இன்விடேஷன் இருக்கணும். அந்த இன்விடேஷன் இல்லாமல் அங்கே போன இன்விடேஷன்னா என்ன? சரியான வஸ்திரத்தோடு போகணும். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லுகிறார். அங்கே ஒரு கல்யாணத்துக்கு எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். அந்த ராஜா வந்து, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே இவன் எப்படி வந்தான்? உடனே இவனை அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இருளிலே கொண்டு போய் இவனை தள்ளுங்கள். ஏன்? அவன் கல்யாணத்துக்கு வந்திருக்கான், ஆனால் சரியான வஸ்திரம் இல்லை, அந்த ஆண்டவருடைய வஸ்திரம். அப்போ இந்த எந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போகலையோ போகாட்டியோ பரவாயில்ல, ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன? பாக்கியவான்கள். ரைட். அடுத்த ஆசீர்வாதம் வந்து ரெவலேஷன் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதல். இப்போ நீங்கள் 2 தரக்கா 2 முறை பிறந்தீங்கன்னா ஒருக்கா தான் மறிப்பீங்க. ஆனால் ஒரு முறை பிறந்தீங்கன்னா 2 தரக்கா மறிப்பீங்க. அது எப்படின்னு விளங்குதா? ஒருக்கா பிறக்குன்னா ஒன்று வந்து மாம்சமாக நீங்கள் ஒரு சிறு குழந்தையாக பிறந்துட்டீங்க, அது முதலாவது பிறப்பு. 2வது பிறப்பு வந்து மறுபிறப்பு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ரட்சிப்புக்குள் வர்றது. இந்த 2 பிறப்பும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தரக்காக தான் மறிப்பீங்க. சில நேரம் அந்த மரணம் கூட உங்களுக்கு இருக்காது. திடீர்னு இயேசு வந்துட்டால் நீங்கள் உயிரோடு எடுத்துக்கொள்ள முதலாவது ரெசரெக்ஷன். அப்போ அந்த முதலாவது உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், எக்கால சத்தம் வந்தபோது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். நாங்கள் எல்லோரும் ஒரு இமைப்பொழுதில் ஆண்டவரோடு இணைத்து கொள்ளப்படும். அதான் ரப்சர். அதில் நாம் எல்லாரும் பங்காளிகளாக இருக்கணும்னு சொன்னால் நாம் 2 தரக்கா பிறக்கணும். பிறந்தால் ஒரு தரக்கா தான் மறிப்போம். ஆனால் ஒரு தரக்கா மாம்சமாக மாத்திரம் பிறந்துட்டு ஆவிக்குரியதில் பிறக்கனா 2 மரணம். ஒன்று ஃபிசிக்கல் மாம்சமான மரணம், 2வது இட்டர்னல் டெத், நித்திய மரணம். அதுக்கு பிறகு தேவனோடு இணையவே முடியாது, பயங்கர அக்கினியில் நாம் தேவனிடமிருந்து பிரிக்கப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் ரெசரெக்ஷன் அது முக்கியம். கடைசியாக ரெவலேஷன் கடைசியில் இன்னும் 2 இருக்குது. 22:7 மற்றும் இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? ரெவலேஷன் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை கை கொள்ளுகிறவன், தீர்க்க வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். இதில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த 7 சபைகளை பற்றி நான் உங்களோட பேச போகிறேன். அடுத்த கிழமை நான் எபேசு சபையை பற்றி பேசுவேன். அதுக்கு பிறகு மற்ற சபையில் நான் பிரசங்கம் பண்ணுற நேரம் எப்பயாவது உங்களுக்கு இந்த 7 சபை, அந்த ஒவ்வொரு சபையில் உள்ள பாவங்கள் என்ன, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன, அவைகள் மூலமாக என்ன தண்டனை, என்ன ஜட்ஜ்மெண்ட்டை சபைக்கு வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த கடைசி இதுக்கு முதல் ஒன்றை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ரெவலேஷன் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு சபை, சர்ச்சுங்கிற வார்த்தையே இல்லை. அதற்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். அதனால் அந்த சர்ச்சுங்கிற வார்த்தை 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு உங்களால் ரெவலேஷனில் காணவே முடியும். கடைசியாக 21 தான் அந்த மனவாட்டியாக மேலிருந்து சபை வருகிறது தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ முதலாவது ஜட்ஜ்மெண்ட், அதனால முதல்ல சபையை எடுத்துக்கொள்ள அதுக்கு பிறகு தான் உலகத்தாண்டவர் நியாயம் தீர்ப்பார். அதனால முதலாவது நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்கும்? சபையில் தான் ஆரம்பிக்கும். உங்களையும் என்னையும் தான் முதலாவது ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். சரியா? அதுக்கு பிறகு தான் இந்த உலகத்தை குறித்த பெரிய ஜட்ஜ்மெண்ட்லாம் வரும். அப்போ அதனால நாம் எங்களை கர்த்தருக்குள் சரிப்படுது. சரி, கடைசியாக அப்போ
கடைசி ஆசீர்வாதம் என்ன? 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் என்ன? அவர்கள்தான் வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிக்க, புதிய எருசலேம் அதுக்குள் பிரவேசிக்க யாரால் முடியும்? திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும். ஒன்று, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிய. ஜீவ விருட்சம் என்றால் என்ன? நித்திய ஜீவன். அந்த ஜீவனை நாங்கள் பெற்று தேவனோடு ஜீவிக்க வேண்டுமென்றால். ரெண்டாவது, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும். வாசல் வழியாய் நகரத்துக்குள் நாங்கள் போகணும்னா அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர். அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் 7 ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இது ஆசீர்வாதத்தின் புஸ்தகம், நல்ல புஸ்தகம். ஆனால் இந்த 7 சபைகளையும் போல இந்த லைஃப் சென்டர் சபையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் பார்க்குறேனோ இல்லையோ, நான் உங்களை ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்குறேன். ஆண்டவர் 24/7 உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்ற? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, எல்லா சபைக்கும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருத்தத்தின் கனியை புசிக்க நான் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு புதிய ஒரு நேம், ஒரு புதிய ஒரு பெயரை நான் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னோடு சிங்காசனத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்ய நான் கொடுப்பேன். நிறையா அந்த மாதிரி நிறையா இருக்குது. முக்கியம் என்ன? நாங்கள் மனம் திரும்பி வெற்றியோடு ஆண்டவருக்காக நான் வாழணும். அவ்வளோதான். அதோட முடிச்சிடறேன், நேரம் இல்லை. நெக்ஸ்ட் வீக் வில் சி. ஆனால் முடிஞ்சளவு இந்த 7 சபைகளை நான் ஏன்னா இதை எனக்கு கர்த்தர் உணர்த்தினால தான் நான் இதை உங்களோட பேசுகிறேன். செல்வி, நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தருக்கு எல்லோரும் எழுந்திருப்போம் கர்த்தருடைய சமூகத்தில்.